வணக்கம், என் பேரு கரிஷ்மா. இன்னைக்கு எங்க நிலத்துல மரவள்ளி கிழங்கு, அதாவது குச்சி கிழங்கு இல்லைன்னா கப்ப கிழங்குன்னு சொல்லுவோம், அதை நடவு பண்றோம். இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னரே கசாவா மொசைக் வைரஸ் தாக்காத மரக்கன்றுகளை தேர்ந்தெடுத்து நாங்க கொண்டு அதை நல்ல வச்சிருந்தோம். இன்னைக்கு அதை போத்துகளை தயார் பண்ணி இன்னைக்கு நாங்க நடவு பண்ண போறோம். இந்த போத்துகள் 15 சென்டிமீட்டர் நீளம் இருக்கணும். 8 முதல் 10 கணுக்கள் இதுல இருக்கணும். இந்த போத்துகள் வெட்டும்போது இதுல எந்த ஒரு பிளவு ஏற்படாமையும் அதோட மேல் பரப்புல எந்த ஒரு காயம் ஏற்படாமையும் பாத்துக்கோங்க. சாணக்கரசல நினைச்சுக்கோங்க. இந்த மாதிரி நினைக்கிறதுனால இதோட ஈரப்பதம் வெளியேறாம இருக்கும். சீக்கிரமாவே குச்சிகள் முளைச்சு வந்துடும். ஒரு போத்துக்கும் இன்னொரு போத்துக்கும் 1 அடி இடைவெளி விட்டு நாங்க நட்டிருக்கோம். இதுல ஒரு முக்கியமான பராமரிப்புகள் இருக்கு. 60 நாட்கள், அதாவது 2 மாதம் கழிச்சு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு கணுக்கள்ல இருந்தும் குச்சிகள் வளர்ந்துருக்கும். அது ஒரு புதர் மாதிரி அமைப்புல இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த செடிக்கு தேவையான வெளிச்சமோ காற்றும் கிடைக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, எதிர் பக்கங்கள்ல இருக்க 2 குச்சியை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையுமே அப்புறப்படுத்துறோம். இதனால வி ஷேப்ல வளர்ந்து வந்திருக்கும். இதை பிடிச்சு எடுத்து அறுவடை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்.